Hello viewers, welcome to Raghav Reviews. இன்னைக்கு நம்ம சேனல்ல URBN Urban உடைய 10,000 mAh wireless wired power bank உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா வந்து இந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இதில் ரிவ்யூஸே நான் பார்க்கவே இல்லை. இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லை, கடல்லே இல்லையா, ஆர்ட்ஸா கூட இல்லை. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூ தான், நான் டீடைல்டு அனாலிசிஸ் தான் நான் இதில் பண்ண போகிறேன். இதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக்சிங், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக இந்த ப்ராடக்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மெயின் ஃபேக்டர் என்ன மெயினாக நம்ம பார்க்க போகிறோம்னா, இதுலேருந்து பவர் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். தென் என்னுடைய ஃபோன் S23 சாம்சங் S23 வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின் ஃபேக்டர்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்டேக்கான ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மேக்டேக் ரிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பவர் பேங்க் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ குவாலிட்டி சூப்பர் டாப் நாச்சா இருக்கு. யூ கேன் see it. இதுலயே வேற மாடல் இருக்கு, அந்த மாடல்ஸ்க்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. ஆனால் இந்த மாடலுக்கு அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் கிடையாது யூடியூப்ல. ஸோ மெயினாக நான் தான் ஃபர்ஸ்டா போஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு மேக்னெட்டிக்கா லாக் ஆகுது. லாக் ஆகும்போது உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகுது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. தட் இஸ் 15 வாட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பவர் பட்டன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C, சைட்ல USB Type-C. மெயின் அட்வான்டேஜ் ஃபேக்டர், இதை நீங்க ஸ்டாண்ட்ல இப்படி பிளேஸ் பண்ணிட்டு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் த்ரூ சார்ஜிங்னா இந்த வழியா பவர் பேங்க்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும், பேரலா உங்களுக்கு மொபைலும் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ்ல வயர்ல பண்ண முடியாது, நீங்க பேரலா சார்ஜ் பண்ணிட்டே வயர்ல சார்ஜ் பண்ண முடியாது. மேபி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் நீங்க சார்ஜ் பண்ணிட்டு இந்த பக்கம் இருந்து ஒயர்ல எடுத்து நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒயர்லெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பாஸ் த்ரூ சார்ஜிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபேக்டர். அண்ட் இதுல இருந்து வர பவர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 20 வாட். ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட் சப்போர்ட் இருக்கு. அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் நீங்க நினைக்காதீங்க. there is no possibility of 25 watts charging. it suppose fast charging. 20 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. பில் குவாலிட்டி, ஸோ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் பில் குவாலிட்டி பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ரப்பரைஸ்டு ஃபினிஷ், நல்ல கிரிப்பா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு நம்ம மேக்னெட்டிக் சப்போர்ட், இது சப்போர்ட் பண்ற அந்த மேக்னெட்டிக் பவரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆச்சு என்னோட போனோட. சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இது சார்ஜ் ஆகுது, ஒயர்ல சார்ஜ் ஆகும்போது 20 வாட் சப்போர்ட் பண்ணுது, நல்லா ஃபாஸ்டாவே சார்ஜ் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இந்த லாஸ்ட்ல ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எரியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல கிரீன் கலர் லைட் எரியும். அதே மாதிரி ஒயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியும். திரும்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பேங்கையும் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றீங்க, 22 வாட் 25 வாட் சார்ஜர் கேபிள் வால் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுலயும் கிரீன் லைட் எரியுது. ஸோ தட் மீன்ஸ் நமக்கு இந்த பவர் பேங்க் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் டிஸ்சார்ஜும் பண்ணும். சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இஸ் பாசிபிள். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது 0ல இருந்து 50 ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபாஸ்டாகவும் இருக்கு, அவ்வளவா பவர் பேங்க் ஹீட் ஆக மாட்டேங்குது. 50 to 70 கொஞ்சம் ஸ்லோவா சார்ஜ் ஆகுது, ஒரு நல்ல மைல்டு வார்ம்னஸ் தெரியுது. ஆனா 70ல இருந்து 100க்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர் பேங்க் ஹீட்டும் ஆகுது, போனும் ஹீட் ஆகுது, சார்ஜிங்கும் ஃபாஸ்டா நடக்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு இந்த PD சார்ஜிங், பவர் டெலிவரி சார்ஜிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 0 to 50 நல்ல ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது, ரொம்ப பெருசா ஹீட் ஆக மாட்டேங்குது, மைல்டா ஒரு வார்ம்னஸ் இருக்கு. 50, 60, 70 வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணுது, பிரச்சனை இல்லை. 70 ரேஞ்ச், 60 to 70 ரேஞ்ச் ரீச் ஆகும்போது இது ஓரளவுக்கு நல்லாவே வார்ம் ஆகுது. 70க்கு மேல போச்சுன்னா நல்லா ஹீட் ஆகுது, ஓரளவுக்கு நல்ல டெம்பரேச்சர் ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாம மொபைலும் ஹீட் ஆகுது. ப்ராடக்ட்டை நான் ஒரு 5 கேட்டகரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி,
காம்பேக்ட் சைஸ், ஈஸி கேரியபிள், வெயிட் பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ரேட்டிங் தாராளமாக நான் தரலாம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு 3.5, ஒயர்டு சார்ஜிங்க்கு 4.5 ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது. ஒயர்ட்லேயும் நல்லா சார்ஜ் ஆகுது, ஒயர்லெஸ்லேயும் நல்லா தான் சார்ஜ் ஆகுது. பட் வென் இட் கம்ஸ் டு ஹீட்டிங் பாயிண்ட், ஃபோனுடைய கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபர் ஆகும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு 3.5 நான் கொடுப்பேன். ஒயர்ட் சார்ஜிங்க்கு நான் தாராளமாக 4.5 கொடுப்பேன். நல்லா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது. பேட்டரி பேக்கப்பும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவரால் ஸ்கோரை நான் கன்சிடர் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்குக்கு 5, நான் 4.7 ரேட்டிங்கே நான் கொடுப்பேன். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.